இப்போ பிக் பாஸ் டீம் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க, லைவில் போயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டாஸ்க் வந்து ஒரு ஃபோன் டாஸ்க்கு. டாஸ்க் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் காலை முதல்ல போய் ஓடி போய் எடுக்கணும். எடுத்தால் ஃபோனில் ஒரு டாஸ்க்கை சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கன் பிரியாணி 2 kg சிக்கன் பிரியாணி சாப்பிடணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாஸ்க் சொல்லுவாங்க. அந்த டாஸ்க்கை நான் எனக்காக இன்னொருத்தரை சூஸ் பண்ணி செய்ய வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் முத்துக்கு கால் வருதுன்னா, முத்து வந்துட்டு மஞ்சரியை சூஸ் பண்ணி செய்ய வைக்கணும். மஞ்சரியவோ இல்லை எனி பர்சனை சூஸ் பண்ணி செய்ய வைக்கணும். அவங்க அதை செஞ்சுட்டாங்கன்னா முத்துக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அவங்க அதை செய்யலைன்னா முத்து வந்து அவுட் ஆகிடுவார், கேம் அவுட் ஆகிடுவார். சப்போஸ் மஞ்சரி செய்ய ஒத்துக்கலைன்னா முத்து மஞ்சரிக்கு பதிலாக இப்போ சௌந்தர்யா கிட்ட போய் கேட்கலாம், இல்லை ஜாக்லின் கிட்ட போய் கேட்கலாம். உடனே அவங்க செஞ்சாங்கன்னா அகெயின் முத்துக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இல்லை அவங்க செய்ய முடியல அப்படின்னா முத்து அவுட் ஆகிடுவார். சப்போஸ் அவங்களும் செய்ய மாட்டேன், அதாவது முத்து முதல்ல மஞ்சரி அப்ரோச் பண்ணி மஞ்சரி செய்ய மாட்டேன்னு சொல்லி, அப்புறம் சௌந்தர்யா அப்ரோச் பண்ணி சௌந்தர்யாவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா முத்துக்கு வந்து -1 பாயிண்ட்டு, பட் கேமுக்குள்ளே இருக்கலாம். இதுதான் அந்த டாஸ்க்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டாக என்ன பண்ணுதுன்னா, கால் வருது. காலை முத்து போய் அட்டன் பண்ணுறாரு. முத்து ரயனும் ஜெட் ஸ்பீடில் ஓடுறாங்க. இப்போ தான் நான் ரயன் வந்து அவுட் ஆகாமல் இருந்ததுக்கு, அதாவது வெளியே போகாமல் இருந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரயன் வெளியே போகாதனால தான் இவ்வளோ டஃப்பாக இருக்குது டிடிஎஃப் பார்க்கறதுக்கு. ஏன்னா முத்துக்கு ஈக்குவலாக ஜெட் ஸ்பீடில் அவரும் ஓடுறாரு. 2 பேரும் ஓடுறாங்க. பட் முத்து தான் ஃபஸ்ட்டு வந்து காலை ரிசீவ் பண்ணுறாரு. ரிசீவ் பண்ணால் முத்துக்கு வந்து நிறைய கப்ஸ் வந்து அப்படி கமத்தி ஒரு 90 செகண்ட்ஸ்குள்ளே அடுக்கணுங்கிற மாதிரி வருது. ஸோ அதை ஃபஸ்ட்டு போய் ஜாக்லின் கிட்ட அப்ரோச் பண்ணி கேட்குறாரு. ஜாக்லின் இல்லை எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ரயன் கிட்ட கேட்டு ரயன் வந்து செய்கிறாரு. அவர் ட்ரை பண்ணுறாரு, பட் அவுட் ஆகிடுறாரு. அதனால அவர் திரும்ப போயிட்டு முத்துக்கிட்ட சாரி கேட்குறாரு. ஜாக்லினும் சாரி கேட்குறாங்க. இப்போ முத்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அவுட் ஆகிட்டாரு. பாவம் லக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா நல்லா போட்டி போடுறாரு, பட் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே அப்படி அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. எந்த டாஸ்க்கும் அவர் விளையாடுறது முடியாமல் போயிடுது. பிக் பாஸ் வந்து இதை அவர்கிட்டயே சொல்லி நீயே ஓடணும்னு சொல்லியிருந்தா கூட அவர் சூப்பராக ஓடி இருந்திருப்பார். சாரி, அது கப்ஸ் வைக்கணும் அரேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருந்தா கூட அவர் அழகாக வச்சுருந்துருப்பார். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரமோவில் காமிக்கிறாங்க. பிரியாணி சாப்பிட்ற டாஸ்க் வந்துருக்கு. விஷால் பண்ணுறாரு. அநேகமாக அருணுக்காக பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். தெரியல, அருணா ஜாக்லினா யாருன்னு தெரில. விஷால் யார் கேட்டாலும் பண்ணுவார். விஷாலுக்கு பொதுவாக அவ்வளோவா கிரட்ஜ் கிடையாது. அண்ட் இன்னொன்று வந்து ராணவ் வந்து 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அது அநேகமாக தீபக்காக பண்ணுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராணவ் 5 லிட்டர் தண்ணி குடிக்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜாக்லினுக்கு என்ன டாஸ்க் கொடுக்குறாங்கன்னா, இதான் அவங்க விளையாடுற லாஸ்ட் டிடிஎஃப் டாஸ்க்காக இருக்கணும். அதுக்கப்புறம் எதுவும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து சௌந்தர்யா கிட்ட கேட்குறாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா சௌந்தர்யா வந்து தலையில் கை வச்சுட்டு உட்காடுறாங்க. ஸோ இதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. இது நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த டாஸ்க் வரும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.